வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் வந்து மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரொவைட் பண்ண எஸ்டர்டே ப்ரொவைட் பண்ண ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியாச்சு. மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம எந்த ட்ரேட்ஸுமே வந்து என்ட்ரு ஆக மாட்டோம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நம்ம என்ட்ரு ஆக போகிறதில்ல. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ட்ரி எக்ஸிட்கான ஃபுல் கிளியர் வீடியோவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கில் நம்மளோட மூவ் இருக்கும் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே தான் நமக்கு ரிவர்சலில் இங்கே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 5947 வந்து மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். 59424 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 47 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்திருக்கலாம், எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட். தென் செகண்ட் ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59570 நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இதோட ஹை வேல்யூ வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிருக்கலாம். 59656 வரைக்கும் இங்கே நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு மினிமமான டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு 86 பாயிண்ட் வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட சிங்கிள் ட்ரேடில் ஒரு 86 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஸோ இது நம்மளோட செகண்ட் ரேட். தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேட் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷனுக்கு ஆல்சோ நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. டவுன்வர்ட்ஸில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. 59491 வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு மூவ் இல்லை. ஏன்னா இங்கே வந்து சடனாக மார்க்கெட் வந்து நம்ம வந்து டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லாமல் ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி இதில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே வந்துட்டு டார்கெட் தென் ஸ்டாப்லஸ் வேல்யூ டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம எந்த ட்ரேடுமே வந்து என்ட்ரு ஆகணும். அதான் பெஸ்ட் மூவ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் தான் நம்ம ஸ்டாப்லஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்டாப்லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. ஒரு 62 பாயிண்ட் வந்துட்டு நமக்கு இந்த ட்ரேடில் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட். ஸோ இது நம்மளோட தேர்ட் ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ரேட் பார்க்கலாம். ஸோ அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சேம் லைன்லேயே நமக்கு என்ன ஆச்சுன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. டவுன்வர்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59506 வந்துட்டு நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், சூப்பரான டவுன்வர்ட் மூவ் தான் இருந்தது மார்க்கெட்டில். இதோட லோ வேல்யூ வரைக்கும் ஆக்சுவலி லோவில் மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ லோ போக முடியுமோ, ஸோ இவ்வளோ லோ வேல்யூ வரைக்கும் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வந்து இன்னைக்கு டே ஆக்சுவலி வந்து டியூஸ்டே வந்து ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 59251 வரைக்கும் ஒரு 255 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சிங்கிள் ட்ரேடில் சொல்கிறேன். சிங்கிள் ட்ரேடில் ஒரு 255 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்த ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸும் அப்படி தான் இருந்தது. பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 388 பாயிண்ட் வந்துட்டு 388 பாயிண்ட் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் புக்கிங். பட் இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு இல்லையா. 62 பாயிண்ட் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ அந்த ரீசன்னால 326 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் பேங்க் நிஃப்டி இன்னைக்கான ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஐ மீன் டியூஸ்டே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு.
யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷூராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்து இன்றைக்கி டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டிக்கோடது. தென் வாங்க நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59439, 59659, 59879, 60271, 60520, 60712. ஸோ இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா நாளைக்கு மார்க்கெட் மூவ் பேங்க் நிஃப்டிக்கானது. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 59227, 58933, then 58694, 58471, 58283, then 58124. ஸோ இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கு வெனஸ்டேக்கான டார்கெட்ஸும் தென் டியூஸ்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸும் இப்போது நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50க்கான டியூஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எப்பவும் போல தான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே ட்ரேட் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ரிவர்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26095 வந்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும், ஓகேவா, இதோட லோ வரைக்கும் 26048 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 47 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 47 பாயிண்ட்டோட நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம செகண்ட் ட்ரேடுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா மூவ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே வந்துட்டு நமக்கு ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 26059 நம்ம வந்து பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் நீங்கள் இங்கே பை பண்ணோம். ஸோ பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் கொடுக்கல. சடனாக ரிவர்சல் ஆகிட்டு இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எப்பவும் போல தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டோட பிஃபோர் கேண்டலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம். ஸோ 26031 வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லாத டைமில் நம்ம நம்ம ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட் மூவ். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ கிடைக்கும் போது நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்க்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும். இப்போ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம செட்டப் லைனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஷூராக ப்ராஃபிட் புக்கிங் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்துட்டு மினிமமாக தான் இருக்கும். கன்ஃபர்மேஷன் இல்லாத போது சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்கிறது தான் மீனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனுமே இல்லை. நிஃப்டி 50ல் சிங்கிள் ட்ரேடில் ஒரே ட்ரேடில் நம்ம 47 தென் செகண்டில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இங்கே மட்டும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங்கோட டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவரால் 350 பாயிண்ட் இல்லையா. ஸோ அங்கே ஆல்ரெடி 326 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 225 பாயிண்ட்ஸ், ஓவரால் 350 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் சேர்த்து வந்துட்டு நம்ம ஓவரால் 350 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு டியூஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். 26069, 26116, 26172, 26233, 26317,
26373. இதான் நாளைக்கு மார்க்கெட் மூவ் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 26041, தென் 25987, தென் 25937, then 25857, then 25742, finally 25636. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நீங்கள் உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.